GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வருகிற 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அதிமுக கழக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன், அப்ப மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன். அண்ணன் செங்கோட்டையனா? இது வரைக்கும் மனம் திறக்கலையா? அவரு இப்பதான் மனம் திறக்க போறா? ஏற்கனவே மனம் திறந்தாரோ, மனம் திறக்காம போனாரோ, மதுரையில பிளைட்டை ஏறி போர்டிங் பாஸை காமிச்சு அதை ஒரு செய்தி பண்ணி டெல்லிக்கு போயிட்டாரு, அமித்ஷாவை பார்த்துட்டாரு, அதிமுக 2 ஆச்சு, பழனிசாமி பறந்து போயிட்டாரு, இனிமேல் செங்கோட்டையன் தான் தூக்குன்னு பிரசெல்லாம் தூக்கி பேசினப்போ இல்லவே இல்லை, அவர் எங்கேயுமே போல, அவர் போற ட்ரெயினு எக்மோரையும் சென்ட்ரலையும் தாண்டி போகாது, யார்கிட்டையும் மோத மாட்டார் அப்படின்னு சொன்னது யாரு? நீங்க தான் சொன்னீங்க. அப்ப ரொம்ப பேருக்கு கோவம் வந்துச்சு என் மேல. ஏன்னா ஒரு நியூஸ் அடிச்சு விட்டுறாங்க, அது இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வருத்தம் அளிக்குது. பரவாயில்ல, எனக்கு கோவம் இல்லை. அவருடைய சுவாபம் என்னன்னு தெரியும் சார், ரொம்ப வேண்டியவர் அவரு. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு எலெக்ஷன் இன்சார்ஜா இருந்தாரு, அவரோட நீண்ட நெடிய பயணம் செஞ்சிருக்கேன் நான். அதனால அவர் அண்ணன் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும். 5ஆம் தேதி ஒன்றும் நடக்காது. இல்லை சார், ஏற்கனவே அவர் அந்த எம்ஜிஆர் படத்தை போடல, புகைப்படத்தை ஜெயலலிதா புகைப்படம் போடல அப்படிங்கிறப்ப அவர் கருத்து தெரிவித்தார். அந்த விழாவில் பங்கேற்கல. அப்போ கருத்து வேறுபாடுலாம் இருந்தது. சில முடிவுகள் எடுப்பார் அப்படின்லாம் சொல்லப்பட்டப்ப அமைதியாக இருந்தார். சரி, இப்போ எடப்பாடி சுற்றுப்பயணத்திலையும் இவர் பங்கேற்கல. இப்போ முக்கியமான விஷயம் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே எல்லாரும். பொய்லாம் பேசக்கூடாது சார். எல்லா தலைவர்களையும் எடப்பாடி கூட்டு போயிட்டாரா? இல்ல சார், அந்தந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த தொகுதிக்கு போகும்போது கூட ஆட்சிட்டு போறாருல. அவாய்டு பண்ணுன்றதுக்கு தானே திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் இடத்துல இவருடைய பிரிவுல அந்த கார்னர் கொண்டு போய் அந்த அத்திக்கடவு அவினாசி பாராட்டு விழாவை நடத்தி அங்க செங்கோட்டையன் இல்லாம பண்ணணும்ன்றதுக்கு தானே அதை பண்ணார் அவரு. அதை அவரை புரிஞ்சுக்கிட்டு தானே. ஏன் சார், அத்திக்கடவு அவினாசி எங்க இருக்கு? பம்பிங் சிஸ்டம் அவருடைய மாவட்டத்துல வர்றது, அதை எடுத்துட்டு போய் எங்கேயோ வேணும்னு அவர் அவாய்ட் பண்றது நடத்தி, அவர் அவாய்டு பண்ணி கூப்பிடாமலும், அவரும் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை, நான் அங்க வரலன்னு அதை மேனேஜ் பண்ணி ஒரு காரணத்தை சொல்லி எல்லாம் சொல்லி சார் கோவம் வெளியில வந்துட்டோம் சார். அதுதான் நீங்க 5ஆம் தேதி அது என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையா? சொல்றதுக்கு முடியும், நாமளா ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. ஸ்கூல் போய் காலேஜுக்கு போனீங்களா, காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போனீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. பள்ளி படிப்பு முடிந்துதான் கல்லூரி. அப்ப நீங்க இந்த ரோட்ல போகும்போது இந்த பூனைக்கும் கீரிக்கும் சண்டை விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கீரி கடிக்க போது பாரு பாம்பு பாரு, எகிருது பாரு, டேய் பாம்பை ஓப்பன் பண்றான், டேய் டப்பா ஓப்பன் பண்ணு, டேய் கீரியை வெளியில விடு அப்படின்னு. ஆபீஸுக்கு போறவன், ஸ்கூலுக்கு போறவன், எங்கெங்கயோ வேலைக்கு போறவன், இது 2 எப்படி போதிக்கும் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டே இருப்பான். கடைசி வரைக்கும் அது விடவே மாட்டான். அது 2 மோதிக்காது. கடைசியில நேரம் அடிச்சுன்னு அவன் போயிடுவான். அவன் போன உடனே போட்ட சில்லறையை சுருட்டிக்கிட்டு இவனும் போயிடுவான். அடுத்த நாள் அதே பாம்பு கீரி சண்டை இன்னொரு இடத்துல நடக்கும். அது மாதிரி ஏற்கனவே ஒரு சண்டையை பார்த்தீங்க. 5ஆம் தேதி ஒன்றும் நடக்காது. நான் கொண்ட இயக்கத்திற்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன், தவறாக நடக்க மாட்டேன். நான் அம்மா தலைவர் வழிவந்தவர். ஆகவே எனது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவே அவரை விட்டு வருவதாக எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லி மீண்டும் கரியை யார் நீங்க எல்லாம் எழுதுறீங்களோ உங்கள் முகத்தில் பூசுவார். ஓப்பனா சொல்லிட்டேன். அவர் ஒன்னும் பண்ண முடியாது சார், பண்ணவும் மாட்டாரு. சசிகலா கடந்த வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டார். 2021 தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு வெற்றி பெறல, தொடர் தோல்விகளாக இருக்கு, நான் ஒதுங்கி இருந்தேன், எந்த தொந்தரவும் செய்ய கூடாதுன்னு. ஆனா நிலைமை மோசமா இருக்கு, எல்லாரும் இப்போ ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டார். சார் நான் சொல்றேன், கட்சி நலிவடைந்திருக்கிறது, தொண்டர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. போன சட்டமன்றத்துல தோத்தப்ப எங்க சார் போயிருந்தாங்க? அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அப்ப இல்ல. மறுபடியும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில 0 ஆட்சி, எங்க சார் போயிருந்தாங்க? மறுபடியும் இடைத்தேர்தல்லாம் வந்துச்சு, அப்ப எங்க சார் போயிருந்தாங்க? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருந்துட்டு கட்சியே நலிவுற்று கட்சி அழிய போற நேரமாகி போச்சு. எடப்பாடி தலைமையில
அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு கட்சி மிகவும் நலிவுற்றிருக்கிறது. இப்பதான் தெரியுதா கட்சி நலிவுற்று இருக்கிறது. சசிகலா அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் 5ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஓபிஎஸ் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டிடிவி தினகரனும் அதுலேருந்து வெளில வந்துட்டாங்கிறாங்க. இப்போ முடிவு டிசம்பர் மாதத்துல தான் அவர் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த 4 அணியாக இருக்கிற இவர்கள் விஜயுடன் கூட்டணி சேருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அனாதையானவர்கள் அரசியலில், அதாவது நாதி இல்லாரை நாடறிய செய்த புரட்சி தலைவி அம்மா என்கின்ற புகழுக்குரிய தலைவியின் தலைமையில் இருந்த இயக்கம் நாதி இல்லாமல் இப்பொழுது நாடி போகின்ற நிலையில் ஆகிவிட்டது. அதுதான் அவர் விஜயே மாநாட்டில் சொன்னார். தாவேகா தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தடுமாறி நிற்கிறது. அந்த தொண்டர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி நிற்கிறார்கள்னு ரொம்ப அழகா விஜய் சொன்னார். அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குமா, அதை நாடி போலாமா, தேடி போலாமான்னு. இத்தனை நாள் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன், ஓபிஎஸ் இங்கே வந்துருவாரு, நாங்க எப்பயும் போக மாட்டோம், வல்லமை வாய்ந்த பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆவதற்கு தான் நாங்கெல்லாம் ஒத்துழைச்சோம் அப்படின்னு சொல்ற தினகரன் திடீர்னு மாறி ஏற்றி விடுறாரு மறுபடியும். டெய்லி இப்பெல்லாம் பிரஸ் தான். இல்லை, டிசம்பர் மாசத்துல முடிவு தெரிவிப்பாங்கிறாரு. என்ன அவர் வெளியில வரணும் இல்லைன்னு சொல்லலையா? கம்ப்ளீட் பண்றேன் சார். நேற்று திடீர்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேர்தல் நேரத்தில் நாங்க முடிவு எடுப்போம். அதுக்கு முன்னாடி எதுக்கு முழங்கின? எல்லாமே எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான், என்னுடைய தலைவர் பிரதம மந்திரி தான், உலகத்தினுடைய மாபெரும் தலைவர்னு ஏன் முழக்கெல்லாம் எழுப்புனீங்க? அதை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க கெட்டது இல்லாம ஓபிஎஸ் வேற திருப்பி கூப்பிடுவான்னு சொன்னீங்களே. இப்ப எப்படி நேற்று வார்த்தை மாறுது? சார், இவங்களை யாரையும் பிஜேபி கட்சி மதிக்கிறது இல்லை, வெளியில தூக்கி போட்டுடுச்சு. டிடிவி தினகரன் கொஞ்ச நாள்ல எங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க மேல இருந்து. பழனிசாமி சொன்னா அவங்க சொல்லிடுவாங்க சார். இல்ல நயினார் சொல்றதுக்கு யார் சொல்றதுக்கும் இடம் இல்லை. இது அவரோட பாட்டு. எங்க அம்மா சின்னம்மா வெளியில வருவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏதாவது பேசுவாங்க. இந்த அரசு ராத்திரி விடிய விடிய சரக்கெல்லாம் விற்கிது, ஒயின் விற்கிது, பீர் விற்கிது, விஸ்கி விற்கிது, மக்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு இவ்வளவு சொன்னவங்க சப்ளையர் யாருன்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை மாத்திரம் அவங்க சொல்லலை. அவங்களதான் நீங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது அவங்க பாட்டு. சொல்லிட்டு உள்ள போறது, நிலையா நின்று பக்கத்துல இருக்க ஒரு 10 பேத்துக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறோம், அதுவும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. அண்ணன் வெளியில அற்புதம். ஓபிஎஸ் அண்ணன் அடுத்த கட்டத்துல இறங்குவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் நிலைமை அப்படி. பாருங்க, வெயிட் பண்ணுங்கன்றாரு. அப்போ தினகரன் ஆச்சு, 3 ஆச்சு. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? அடுத்து செங்கோட்டையனை போய் இப்ப பிரஸ் எல்லாம் தூக்குறீங்க. 5ஆம் தேதி பின்னாடி எந்த பிரஸும் பேசாதுன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி அன்னைக்கு தைரியம் இருந்தா அவரு இந்த கட்சி நாசமா போய்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில, ஆகவே நான் வெளியேறுகிறேன், கட்சியில் இருப்பேன், ஆனா அவரோட நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க சார், பாக்குறேன். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சார். இந்த செங்கோட்டையன் அண்ணன் பின்னாடிதான் பழனிசாமி ஓடணும். இதே பழனிசாமி, நான் ஒரு ஷோரூம் திறந்தேன் சேலத்துல, காலையில திறந்து கொடுத்தாரு அவர் செங்கோட்டையன். நான் தான் கூப்பிட்டேன், திறந்து கொடுத்து போறாரு, பின்னாடி ஓடுவார் பழனிசாமி. காரை போய் இது டோரை திறப்பாரு. சில நேரத்தில் இவர் இங்க வாயான்னு கூப்பிட்டதும் உண்டு, இங்க வாப்பான்னு கூப்பிட்டதும் உண்டு. கையை கட்டி நிற்பாரு சார் செங்கோட்டை அண்ணங்கிட்ட பழனிசாமி. இன்னைக்கு அதே பழனிசாமி செங்கோட்டையனை மதிக்கவே மாட்டேன்றார், கண்டுக்கவே மாட்டேங்கிறார். என்ன சார் அப்படி மான மரியாதை விட்டு பாலிடிக்ஸ் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். தேவையா சார்? இப்ப கேளுங்க சார், ப்ளீஸ் சார். இல்லை, 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சாதான் நாம் அடுத்த விஷயம் பேச முடியும். இப்போ ஓபிஎஸ்ஸை பற்றி சொன்னீங்க, அவர் என்ன வெளியில் வந்துட்டாரு அப்படின்லாம். இப்போ அவர் ஒரு மாநாடு மதுரைன்னு சொல்லியிருந்தாரு, இப்போ ஒத்தி வச்சிருக்கிறாரு. ஏங்க, நான் தான் முன்னாடியே உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கும்போது அந்த மாநாடுலாம் நடத்த மாட்டாருங்க. அண்ணன் ஏற்கனவே கோவை அறிவிச்சார், நடத்தலை. ஆகவே நடத்துறதுக்கு சொல்லுவாரு, செய்ய மாட்டார், அதை விட்டுருவாருன்னு சொன்னேன். நான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணதெல்லாம் ஊர் ஊரா போங்க, தொகுதியா போங்கன்னான்னு சொல்லி சொன்னேன். போன வாரம் தான் சந்திச்சேன் அவர்கிட்ட. அதை தான் வைக்கிறோம் கோரிக்கையா. இந்தியால இருந்து வெளியே வந்துட்டீங்க, நீங்க போங்க, துணிச்சலா தொகுதியா போங்க, மாபெரும் வெற்றி
பெறலாம். மக்கள்கிட்ட போயிட்டு பிஜேபியோட சேர்ந்தது தப்புங்கன்னு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மன்னிப்பு கேட்டது போல கேட்டுட்டு பயணத்தை தொடருங்கள், உங்களை நம்பி இருக்கவங்கள மேலே கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு உங்கள்கிட்டயே பேட்டி கொடுத்தேன் ராஜவேல் நானு. ஸோ இதுல காலதாமதம் ஆயிட்டு இருக்குங்க. எந்த அளவுக்கு திமிர் இருந்தா உடம்புல வந்து நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை பின்பற்றுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் கேட்கிறாருங்க. ஆர்எஸ்எஸ் கொள்கையை நாங்க பின்பற்றணுமா? ஏன் நீங்களாம் பெரியார் வாழ்கன்னு சொல்லுங்களேன். தந்தை பெரியார் வாழ்க, திராவிட இயக்கத்தில் ஊறியவர்கள், அந்த திராவிட இயக்க ஐடியாலஜி, திராவிடன் ஐடியாலஜி, அந்த வரலாற்று சிறப்புமிக்க திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் அமித்ஷா ஒப்புக்கொள்கிறார். பிரதமர் பேரறிஞர் அண்ணாவை வாழ்க என்கிறார். தந்தை பெரியாரை ஒப்புக்கொள்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவும் எங்களது தெய்வங்கள். சொல்லுங்க சொல்லுங்க சார். பிஜேபி காரன சொல்லுங்க. இழிச்ச வாங்கினுங்களா நாங்க? இந்த அடிமையா இருக்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அவரே சொல்லிட்டு ஊர் ஊரா போய் நின்று என்ன பேசுறாருன்னு எவனுக்கும் புரியல. ஏதோ அந்த ஆம்புலன்ஸோட சண்டைக்கு போயிட்டு இருக்கிறார் எல்லா இடத்துலயும். எப்படியோ போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட பழனிசாமி யார வந்து நீ வந்து ஆர்எஸ்எஸ் வழியில வர சொல்றேன்னு இது வரைக்கும் கேட்டதுண்டா? செங்கோட்டையன் பேசியதுண்டா? இன்னொரு செய்தி, இப்ப பிரேமலதா முதுகில் குத்தி விட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறதா அந்த கட்சி கூட்டங்களில் பேசினதா செய்தி வெளியாயிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளும் ராஜ்யசபா சீட்டும் தரதா சொன்னாங்க. கடைசியில் அது தரல அப்படின்னு. இவங்க வந்து விஜய்க்கு நம்ம பொதுச் செயலாளர், கேப்டன் கட்சி பொதுச் செயலாளர் முதுகுல பழனிசாமி என்னைக்கோ குத்திட்டாருன்னு புகழேந்தி சொல்லி 3-4 மாசம் ஆச்சு. குத்திட்டாங்க இருந்தாலும் செய்ய மாட்டாரு. இதுதான் தொழில் அவருக்கு, ஏமாத்துறது. ஏற்கனவே நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க, துரத்தப்பட்டிருக்கீங்க, விட்டா போதுன்னு பட்டாசு வெடிச்சிருக்கீங்க. அதையும் மறந்து போய் பழனிசாமி ஏத்துக்கிட்டு அண்ணான்னு போயிருக்கீங்க. அந்த ஆளை நம்பாதீங்க. துரோகத்தினுடைய மறு உருவம் தான் பழனிசாமி. இதையெல்லாம் இந்த தேமுதிகவுக்கு டிவியில உட்காந்து வெளியில உட்காந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்பதான் தெரிஞ்சுதா முதுகுல குத்துறது? முதுகுல குத்துறது தொழில் சார். யாரையாவது குத்தி ஆகணும். தேமுதிகவை குத்தியாச்சு. தேமுதிகலாம் ஒன்றும் பண்ண மாட்டார் இவரு. அதுவும் போச்சு. இப்படி வச்சுக்கோங்க. தேமுதிக என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இவங்க பேசுறது உள்ள வெளியில கசிஞ்சு வந்துருச்சு இல்ல. இப்ப அதுவும் போச்சா? ஆள் கொடுத்துதான், காசு கொடுத்துதான் கூட்டம் சேர்க்கிறாங்கன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. முடிஞ்சிச்சா? தேமுதிகவும் போயிடுச்சு. அப்ப யாரோட பழனிசாமிக்கு கூட்டணி? எந்த கட்சியும் இல்ல. சொல்லுங்க பாப்போம். ஒரு கட்சியும் இல்லை சார். எங்க அண்ணன் டிராபிக் ராமசாமி இருந்தா கூட அவர் ஒத்துக்க மாட்டாரு, சேர்க்க மாட்டாரு. எந்த மன்னாரன் கம்பெனியும் முன் வர மாட்டேங்குது. கூட்டணியே இல்லாத நிலைமையில அங்கங்கேயும் தவிச்சு போய்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஊரா போறாரு. தேவையில்லாம கம்யூனிஸ்ட் தோழர்கிட்ட சண்டைக்கு போறாரு. தேவையில்லாம திருமாவளவன் அண்ணன்கிட்ட தகராறுக்கு போறாரு. ஆக அவர் என்ன பேசுறாரு, என்ன செய்யறாரு, என்ன ஒன்றும் புரியல. ஆகவே நானே ராஜான்றாரு, நானே மந்திரின்றாரு, நானே ஆட்சி அமைப்பேன்றாரு. நான் வந்து யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டோம், ஏமாற மாட்டேன்றாரு. ஒரு பக்கம் அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் போயாயோ அப்படிங்கிறாரு. பேசி என்ன சார் பண்ண முடியும்? பாவம் இவரு நம்ம கட்சி விட்டு எடுத்துட்டாங்க அவரை. அவரோட 2 பேர் பயணம் செஞ்சு 2 பேரும் இப்போ நட்டாற்றில் நிற்கிற மாதிரி அண்ணன் வெளியே வந்துட்டார். ஓபிஎஸ் அண்ணன் அவர் வளர ஆரம்பிச்சிட்டாரு. தினகரன் தினம் பிரஸ் தான் இப்பெல்லாம், ரொம்ப பிரஸ். டெய்லி காலையில் எழுச்சோன்ன பிரஸ். தேசிய ஜனநாயக கூட்டணி வாழ்க. இப்ப கேட்டீங்கன்னா அது தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம். வெளியில அவங்க துரத்துற அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல. அப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளரை வந்து சொல்லல அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்த நிலையில இப்ப சமீபத்தில் மூப்பனார் புகழஞ்சலியில பாஜக மாநில முன்னாள் தலைவர் எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் நாற்காலியில அமர வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு சொல்லியிருக்காரு? பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்றாரு சார், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். அவரு தான் வந்து என் கட்சி நீங்க சொல்லிருக்காரு, என் கட்சியிலிருந்து உத்தரவு போட்டாங்க. நான் சாதாரண தொண்டை, எனக்கு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் இல்லை, எல்லாம் வித்துட்டேன் நானு. ஆகவே தொண்டருக்கு உத்தரவு போடு தலைமை. நான் என்ன பண்ணிட்டோம்? நான் சொன்ன தற்கொலைய இப்ப முதலமைச்சர்னு சொல்றேன். ஆரம்பத்துல கொலைகேஸ் இருந்து கொலைகாரன்னு சொன்னேன். இப்ப அவரை தான் முதலமைச்சர்னு சொல்றேன். தவிழ்ந்து காலில் விழுந்து வணங்கி இந்த பதவிக்கு வந்தவர் இவர்
அப்படின்னு சொன்னேன். அவரை தான் இன்னைக்கு முதலமைச்சரா சொல்றேன். அது கடந்த காலத்துல அப்படி இருந்தது சார். இப்ப அது அப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டு பிரிந்ததுல. தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் சூடு சொரணை இருக்குங்க. மானம் சூடு சொரணை எனக்கு. கட்சி ஒரு கட்சியை மதிக்க வேண்டியதான். அமித்ஷா தன்மானத்தை விட்டு கொடுத்து பேசுவாரா? இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி தன்மானத்தை விட்டு கொடுத்து பேசுவாரா? ஐபிஎஸ் படிச்ச உங்களுக்கு அறிவில்லை? விட்டு கொடுத்து பேசுவீங்களா? தலைமை சொன்னா எது வேணா பண்ணுவீங்களா நீங்க? தலைமையாவது வெங்காயமாவது தன்மானம் முக்கியம் சார் மனுஷனுக்கு. நான் இப்படிப்பட்ட ஆள், பச்சை துரோகின்னு சொன்ன ஆள், இப்படிப்பட்ட மனிதரோட என்ன சேர சொல்ற தலைமை எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வெளியில வாங்க சார். அரசியல் பொழப்பா நடத்துறீங்க நீங்க. பச்சை கீழே கையெழுத்து போட்டு 10 வருஷம் 10 பைசா வாங்காம உழைச்ச அதிகாரின்னு உங்களை சொல்லிட்டீங்களா இல்லையா? நீங்க ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவன், மாடு மேய்க்க வந்துட்டேன் பரவாயில்ல, தலைவர் பதவியிலிருந்து எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க தலைமை நொட்டுச்சான். தலைமை போய் சொல்லுங்க உங்க தலைமை கிட்ட, அமித்ஷா கிட்ட, அவர் தன்மானத்தை விட்டு கொடுத்துருவாரான்னு, சுயமரியாதையை விட்டு கொடுத்துருவான. இதையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னவரும் இந்த முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் தானே. எவ்வளவு வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட. உங்க பேரை சொன்னா எவ்வளவு கரகோஷம் இருந்தது. எல்லாம் போயிடுச்சு. மான மரியாதை எல்லாம் போய் பழனிசாமி பக்கத்துல முகத்தை பார்க்க முடியாம கூனி குறுகி அப்படி திரும்பி பார்க்க முடியாம அப்படியே திரும்பி பாக்குறீங்க. அந்த ஆள் எங்கேயாவது உங்கள்கிட்ட ஒட்டுவாரான்னு கையை கொடுத்தா வேணான்னு ஒதுக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் தன்மானம் ஒதுக்குது. தனி மனிதனை விட கட்சி பெருசு, கட்சி எடுக்கிற முடிவை தானே கேட்கணும் சார். அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. அரசியலே வேணான்னு போயிடுவோம், பழனிசாமியோட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு ஏன் சொன்னீங்க? அப்ப கட்சி சொன்னா என்ன வேணா பண்ணிடுவீங்களா? அசிங்கம் இல்லை சார் இது. சார் நான்லாம் கேட்கல, பழனிசாமி ஒரு தலைவராகவே ஒத்துக்கல, ஒரு கட்சியாவே ஏத்துக்கல. இன்ன வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறேன். நான் பகுத்தறிவு பாசறைவை தந்தை பெரியார் வழியில வந்தவன். அண்ணாவை தலைவராக ஏற்று 67 ஆட்சி கண்ட அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இப்படிதான் நாங்க வந்தோம். எங்களுடைய பாதை அது, எங்களுடைய சுயமரியாதை அது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து மேல எல்லாம் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் சார். ஒரு நாள் நான் இவ்வளவு மரியாதை சார். எனக்கு இபிஎஸோட போகட்டும் போகாம போகட்டும், எனக்கு என்ன பங்கா பிரியல கிடையாது. ஒரு கட்சி முக்கியம் இல்லை சார், தன்மானம் முக்கியம். கட்சியினுடைய தலைவர்கள் முக்கியம் இல்லை சார், சுயமரியாதை முக்கியம். அதை சொல்லிக் கொடுத்த தலைவர்கள் எங்களது தலைவர்கள். என்னங்க அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆகவே நீங்க முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். நான் பழகியவர் செங்கோட்டையன் முதல்ல சொன்னேன். ஒரு காலத்துல ஒரு அண்ணனை பார்க்க போகணும்னா சப்போட்டா கூட எடுத்துன்னு போவேன். அவர் சப்போட்டா சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பாடே சாப்பிட மாட்டார், அழகா சுரண்டி சாப்பிடுவார் சப்போட்டா. அப்படி இருந்த ஒரு நல்ல தலைவர் அவர். அவர் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி ஓடிட்டு இருந்த பழனிசாமி, அது இன்னைக்கு வள்ளுவர்னு கொஞ்சம் பெருசானோடனே குலைக்குது. அதை எங்க தட்டி அடக்கி வைக்கணுமோ அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கணும். நீங்க 5ஆம் தேதி நாட்டில் ஏதோ நடக்க போகுது, பெரிய சுதந்திர வாரே வரப்போகுது பாருங்க திருப்பியும் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வுகளோட பேசுறீங்க. ஒன்னும் நடக்க. இது 4 நாளைக்கு டிவியில ஓடும், அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன 3ஆம் தேதியா 2ஆம் தேதி, இந்த 2 நாளைக்கு போகும். 5ஆம் தேதி காலையில பாருங்க புஷ்ஷுன்னு போயிடும். சிவகாசி பட்டாசு வாங்கிட்டு வச்சுட்டு மழையில் நினைஞ்சு பின்னாடி என்ன ஆகுது? அதுல இருந்து பொரிய வர்றது, வெடிக்காது. அவர்கிட்ட இருந்து நீங்க எதையும் எதிர்பார்க்காதீர்கள். அவர் துணிந்து எதிர்த்து நிற்பதற்கு தயார் இல்லாத ஒரு தலைவர். எனக்கு காலையில எல்லாம் போட்டாங்க வாட்ஸ்அப்ல, டோட்டலி வேஸ்ட்னு கீழே போட்டேன், பாத்துக்கோங்க பாண்டு. சும்மா நம்ம அதாவது ஒரு பெரிய லீடர்ன்றது நீங்க ஒத்துக்கோங்க. செங்கோட்டையன் மாத்துக்கிறதே கிடையாது. அம்மாவுக்கே டூர் லிஸ்ட போட்டு கொடுத்தாரு அவரு தான். இப்ப எடப்பாடி பின்னாடி ஓடுறாரு அசிங்கமா ஒரு மாவட்ட செயலரை வாங்கிக்கிட்டு. அப்புறம் டிவியில் இன்னொன்னு பாக்குறேன், அவர்கள் ஆதரவாடும் நிர்வாகிகளோடு ஆலோசனை. எந்த நிர்வாகிகள்? 66 எம்எல்ஏல உங்களை விட்டு எந்த எம்எல்ஏ உங்களை பார்க்க வந்தாங்க? எந்த அமைப்பு செயலாளர் உங்களை பார்க்க வந்தாங்க? பழனிசாமி கோஷ்டியில இருந்து யார் வராங்க? ஆகவே இது புஷ்வானம் சார். இது 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 வந்து ஏமாற்றுகின்ற வேலை.
எந்த முடிவுக்கும் வரமாட்டார். வந்தால் வரவேற்கிறேன், கைகூப்பி வணங்குகிறேன். எடப்பாடி பழனிசாமி சரியில்லைன்னு சொல்லி இந்த சொன்ன அதே சுயமரியாதை எல்லாம் இல்லாம இருக்க நீங்க சுயமரியாதையோட அந்த உணர்வோட நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா சூப்பர். அங்கதான் KAS என்கின்ற தலைவர் நிற்கிறார். சொல்லிட்டு வெளியில வாங்க. உன்னோட ஒத்துழைக்க முடியாத அந்த கட்சியில நீ செய்கின்ற வேலைகள் எல்லாம் சரியில்லை. இந்து முன்னணி மாநாட்டில் போய் கலந்துக்க சொல்ற, தலைவர் அம்மாவுக்கு முக்கியத்துவம் நீ கொடுக்கறதே இல்லை, அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. ஆகவே உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னை யார் என்று உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டு வெளியே வர சொல்லுங்க. நடக்காது சார். சும்மா கொஞ்சம் பேப்பர்ல வர்றதுக்கு ஹைலைட் பண்ணிட்டு இதெல்லாம் ஏமாத்திட்டு அது ஏதோ சில பிரஸ்காரங்க வேணும்னு பண்றாங்க. அதை பல பேர் நம்பி பெரிய நியூஸ் பண்றாங்க. எனக்கு ஒண்ணுல வருத்தம் இல்ல, பாவம் அவங்க நம்பிதான் பண்றாங்க. எத்தனை இந்த தடவையும் மறுபடியும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரே 5ஆம் தேதி சொல்றேன்னு சொன்னதுனாலதான் செய்தியாளர்கள் அதை வந்து செய்தியாக்குறாங்க, மற்றபடிலாம் ஒண்ணும் இல்ல. கரெக்ட். நான் மனம் திறந்து பேசுகிறேன். அப்ப இத்தனை நாள் நீங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தீங்க, இப்ப நீங்க மனம் திறக்க போறீங்க. அது நல்ல செய்தியா இருக்கட்டும்ன்ற பழனிசாமி எதிர்க்கிற செய்தியா இருக்கட்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல, நல்ல செய்தி இருந்தா நானே வரவேற்பேன் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்ன சொல்றாரு. நல்ல செய்தியா இருந்தா வரவேற்கிறேன். அதே நேரத்துல ஒண்ணுமே நடக்காது, புஷ்வான் ஆயிடும், இது வந்து ஒரு மேஜிக், இது ஏமாத்துற வேலை அப்படிங்கிறதையும் நான் தான் சொல்லியிருக்கேன். ரெண்டையும் சொல்லியிருக்கேன். அதுல முடிவு அவர் தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கம்ப்ளீட்டா சரிஞ்சு போச்சு. அங்க எனக்கு தெரிஞ்சு மிஸ்டர் தென்னரசு, மிஸ்டர் ராமலிங்கம் எல்லாமே ஒரு 2-3 பேர் இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க விட்டுட்டு. ஸோ அதுதான் நிலைமை ஈரோடு மாவட்டத்தில். அவர் இருக்க இடத்துலயே அவர் இந்த நேரத்திலேயாவது இந்த கட்சியை காப்பாற்றணும். அம்மா எவ்வளவோ உதவிகளை செய்தாங்க. 7 முறை வென்றிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். செங்கோட்டையன் என்ற தலைவனை அடிக்கிறதுக்கு ஆளில ஜெயிச்சிருக்கார். நான் இன்னைக்கு சொல்றேன், நக்கீரல்ல பதிவு வைக்கிறேன், அந்த தொடர் பயணம் எடப்பாடி தலைமையிலே இவர் ஏற்றுக்கொண்டு சென்றால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேலஞ்ச் பண்றேன், டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது. டெபாசிட்டுக்கு தவிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதுதான் இன்றைய நிலை. விஜய் வரவால் இப்பொழுது பிரிந்திருப்பதால் இது நிலைமை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், அதற்கு பழனிசாமி முயற்சிக்க வேண்டும். நான் அதை தான் விரும்புகிறேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க. 5ஆம் தேதி மத்தியானம் நம்ம 2 பேரும் மறுபடியும் உட்காருவோம், விடுறதில்லை. நீங்க எனக்கு பாருங்க, எனக்கு தெரியும் சிலருடைய நேச்சர் சார். எப்படிப்பட்ட சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு தம்பிதுரை அடி வாங்குறாரு, காரை விட்டு கீழே தள்ளுறனால செல்லூர் ராஜுக்கு எந்த லீடரையாவது அவர் மதிக்கிறாரா? பழனிசாமி சொல்லுங்க பார்ப்போம். அத்தனை கேவலத்தையும் சகிச்சுக்கிட்டு கேவலமானவனுங்க கூட இருக்காங்க சார், நல்லவங்க இல்லை சார். கட்சி போயிட்டு இருக்கு சார், நினைச்சா வயிறு தொண்டர்கள் நிலைமை சார். விஜய் சொல்ற நிலைமைக்கு போயிடுச்சு. எப்படி பாருங்க. ஆகவே 5ஆம் தேதி எதுவும் நடக்காது. அவர் ஏதாவது நடத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் தான் போய் மாலை போட்டு வாழ்த்து தெரிவிப்பேன். உங்களோடு இவ்வளவு நேரம் பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.